வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள் பத்தி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இது போல பல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பல வீடியோக்கள் இது சம்பந்தப்பட்டது இருக்கும். நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? மஞ்சள். இங்க குடுத்திருக்கேன் பாருங்க. NH44 இது வந்து தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவே. அதாவது தேசிய நெடுஞ்சாலை. இதுல பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பேஸ் வந்து ஒயிட் கலர் தான். எல்லா நெடுஞ்சாலைக்குமே அந்த கீழ இருக்கக்கூடிய பேஸ் வந்து ஒயிட் கலரு. இங்க இருக்கு பாருங்க. ஆனா மேல இருக்கக்கூடிய கலர் தான் கேட்டிருக்கேன். தெளிவா படிக்கணும். தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? மேல்புறம் பூசப்பட்டிருக்கிறது மஞ்சள். இது வந்து தேசிய நெடுஞ்சாலைக்குரிய மைல்கல். இது போல ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேசிய, கிராம, மாவட்ட இந்த மாதிரி நெடுஞ்சாலைக்கு எந்த கலர் பூசப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு கேட்கலாம். அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. மாநில நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? பச்சை. மாநில நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எந்த வண்ணம் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை. இங்க இருக்கு பாருங்க. இது வந்து மாநில நெடுஞ்சாலை மைல்கல். மேலே வந்து கிரீன் கலர், கீழே பேஸில் ஒயிட் கலரு, மேலே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். இப்படி இருந்தால் இது வந்து மாநில நெடுஞ்சாலை அப்படின்னு அர்த்தம். மாவட்ட நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? நீலம். மாவட்ட நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எந்த வண்ணம் பூசப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா நீலம். இங்க இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர்ல பூசப்பட்டிருக்கும். இப்படி இருந்தால் அது வந்து மாவட்ட நெடுஞ்சாலை அப்படின்னு அர்த்தம். கிராமப்புற சாலை மைல்கல் மேல்புறம் எவ்வண்ணம் பூசப்பட்டிருக்கும்? ஆரஞ்சு. கிராமப்புற சாலை மைல்கல் மேல்புறம் எந்த வண்ணம் பூசப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இங்க இருக்கு பாருங்க. இது வந்து கிராமப்புற சாலை மைல்கல். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலைக்கு எல்லோ. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தேசியத்துக்கு அப்புறம் மாநில நெடுஞ்சாலை பார்த்தோம். அது வந்து க்ரீனு. அதுக்கப்புறம் மாவட்டம் பார்த்தோம். அது வந்து ப்ளூ. இப்போ 4வதா பார்க்கறது கிராமப்புறம். அப்படியே மேலேருந்து கீழே வர மாதிரி. கிராமப்புறத்துக்கு ஆரஞ்சு. ஸோ இது வந்து ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. YGBO அப்படின்னா YGBO எல்லோ, க்ரீன், ப்ளூ, ஆரஞ்ச், தேசிய, மாநில, மாவட்ட, கிராம அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். YGBO நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுட்டா டக்குன்னு மறக்காது. ஏன்னா திடீர்னு எது கேட்டாலும் மறந்துடும். இல்லை அந்த ஊர் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா YGBO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. மைல்கல் பிங்க் அல்லது கருப்பு, வெள்ளை நிறம் இருந்தால் அது?
ஸோ இப்படி பிங்க் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஊரக சாலை. பிங்க்கு இல்லைன்னா பிளாக்கு, கீழே வந்து அந்த ஒயிட்டு. இது போல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஊரக சாலை. ஒன்றன் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும்போது விட வேண்டிய பொதுவான இடைவெளி என்ன? 3 அடி. ஸோ 3 ஃபீட் கேப் இருக்கணும். ஒண்ணுக்கு பின்னாடி இன்னொரு வாகனத்தை நிறுத்தும்போது பொதுவா விடக்கூடிய இடைவெளி 3 அடி. கார் ஸ்டியரிங் பிடிக்க சரியான நிலை கடிகார வடிவில் கூறுக. கடிகாரம் இருக்கு இல்லையா? அந்த வடிவுல கார் ஸ்டியரிங்க எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்பது 3. இப்போ கடிகாரம் இப்படி இருக்கு இல்லையா? மேலே 12, இங்கே வந்து 3, இங்கே 6, இங்கே 9. அப்போ எப்படி பிடிக்கணுங்கிறாங்க ஸ்டியரிங்கை? இப்படி பிடிக்கணுங்கிறாங்க கரெக்டாக. இப்படி பிடிச்சா கரெக்டாக வருங்கிறாங்க. கார் ஸ்டியரிங் பிடிக்க சரியான நிலை 9 3. டயரில் காற்று மிகவும் குறைந்தால் டயரோட 2 பக்கமுமே சேதமடையும். டயரில் காற்று ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே டயரோட 2 பக்கமும் சேதமடையும். BS4 என்பது பாரத் ஸ்டேஜ் 4. BS4 அப்படின்னா பாரத் ஸ்டேஜ் 4. NHAI என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுதான் NHAI. Nனா நேஷ்னல், ஹெச்னா ஹைவே, ஏங்கிறது அத்தாரிட்டி. அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐனா இந்தியா. இதுதான் இதுக்குரிய விளக்கம். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. TNSTC டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸு, பொது அறிவு வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறிவு தேர்வு வினாக்கள், போக்குவரத்து சின்னங்கள், போக்குவரத்து சட்ட விதிமுறைகள், அது பற்றி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே அமௌண்ட்லேயே நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா டெஸ்ட் பேட்சாகவும் கண்டக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ண வேணாம். நீங்கள் அமௌண்ட்டை வந்து நோட்ஸ் வாங்குறதுலேயே சேர்ந்துரும். ஸோ உங்களுக்கு ரெகுலராகவே வீடியோஸும் போட்டுருவோம். அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாரம் ஏற்றிய நிலையில் 7500 கிலோகிராம் எடைக்கு மேற்படாமல் உள்ள வாகனங்கள். எடை குறைந்த வாகனங்கள். 7500 கிலோகிராமுக்கு எடைக்கு மேற்படாமல் இருக்கக்கூடிய வாகனங்கள் எடை குறைந்த வாகனங்கள். ஓவர் ஸ்டியரிங் எதனால் ஏற்படுகிறது? காற்றழுத்தம் அதிகமாக இருத்தல். ஓவர் ஸ்டியரிங் எதனால் வருதுன்னா காற்றழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஓவர் ஸ்டியரிங் வருது. நகர்த்தும் கியர் எனப்படுவது.
1வது கியர், ஃபர்ஸ்ட் கியர் அதுதான் நகர்த்தும் கியர். வாகனத்தின் வேகத்தை படிப்படியாக குறைக்க பயன்படுவது. ஆக்ஸிலேட்டர் பெடல். ஆக்ஸிலேட்டர் எந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்றோம், அழுத்துறோமோ, அந்த அளவுக்கு அந்த நம்ம ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. ஸோ படிப்படியா குறைக்குதுன்னு குடுத்துருக்காங்க. இப்ப கிளட்ச் போட்டு பிரேக் போட்டா சடனா நம்ம வந்து ஸ்பீட குறைக்கிற மாரி. இது வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, படிப்படியாக குறைக்க பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஆக்ஸிலேட்டர் பெடல். செங்குத்தான சரிவில் இறங்கும்போது உபயோகிக்க வேண்டிய கியர். 2வது அல்லது முதல் கியர். செங்குத்தான சரிவுல இறக்குறோம். அப்ப வாகனத்த இறக்குறோம் அப்படின்னா, 2வது இல்லன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டுக்கணும். 2ண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டா தான் ஈஸியா இருக்கும். 2 வினாடி நேர விதியை எப்போது கடைபிடிக்க வேண்டும்? வாகனத்தை பின்தொடரும்போது 2 வினாடி நேர விதியை எப்போது கடைபிடிக்க வேண்டும்னா, வாகனத்தை பின்தொடரும்போது. கனரக வாகனங்களை எந்த கியரில் நகர்த்த வேண்டும்? முதல் கியர். இப்ப எந்த வாகனம்னாலும் சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கியர் தான் யூஸ் பண்றோம் வாகனங்களுக்கு. நகரத்தின் பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை டேஷ் ஆகும். பிரதான சாலை. நகரத்தோட பல பகுதிகள்ல முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை பிரதான சாலை ஆகும். ஓட்டுநர் வாகனத்தை எவ்வாறு நிறுத்தி வைக்கக் கூடாது? அனைத்தும் இது கடக்கும். சாலையின் எதிர் திசையில் நிறுத்தக்கூடாது. சாலை சந்திப்புலயும் நிறுத்தக்கூடாது. பாதசாரிகள் கடக்கும் பாதையில கண்டிப்பா நிறுத்தக்கூடாது. ஸோ அனைத்துமே உண்டு. ஓட்டுநர் வாகனத்தை இங்க எங்கேயுமே நிறுத்தக்கூடாது. என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் எதை மாற்ற வேண்டும்? சிலிண்டர் ஹெட் கேஸ்கட். ஏன்னா என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலக்காம இருக்கிறதுக்கு தான் இது வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சிலிண்டர் ஹெட் கேஸ்கட். அப்ப 2ம் கலக்குது அப்படின்னா, இதுல ஏதாவது லீக்கேஜ் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இத மாத்திட்டா அந்த லீக்கேஜ் இருக்காது, 2ம் கலக்காது. அதனால எத மாத்தணும்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் ஹெட் கேஸ்கட்ட மாத்தணும். ஓகே. இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளோ கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.